ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் ஒலிக்கிற ஒரே நேம் பார்த்தீங்கன்னா பார்வதி, பாரு, பாரு, பாரு இந்த நேம் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இருந்த 90 நாள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க மேல விழுந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துட்டு, மத்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் குடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்வதிய திட்டுறதோ, இல்ல அவங்கள ஏதாவது அவங்க மேல பழி போடுறதோ, யாருனா போட்டாங்க, சண்டை போடுறாங்கன்னா, அவங்க வந்து லைம் லைட்டுக்கு வந்துருவாங்க. பார்வதிட்டயே சண்டை போட்டாங்களா? பார்வதிய எதிர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஒரு இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள. ஸோ இப்ப யாராவது கண்டஸ்டன்ட் வந்து வெளிலருந்து உள்ள போனாங்களுமே, "பாரு பார்த்தீங்களா? ச்ச பாரு இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல" அப்படின்னு எல்லார் வாயிலுமே சொல்ல வச்சுட்டாங்க. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி இந்த இடத்துல இருந்தா நல்லாயிருக்கும். இந்த 100ஆம் நாள் கொண்டாடும்போது கூட நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பார்வதி இருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உண்மையாவே அவங்க நேம் வந்து அங்க தடம் பதிச்சுட்டு வந்திருக்கான்னு தான் சொல்லணும் பார்வதி. அது மட்டும் இல்லாம எல்லா பிக் பாஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, எந்த சீசன்லயுமே ரெட் கார்டு குடுத்தவங்க பேர மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பிக் பாஸ் அத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெட் கார்டு குடுத்தவங்க பேர யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாரி சொல்லிடுவாங்க. பட் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன் இவங்க பேர தான் நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் நேம விட வெளிய போன இவங்க 2 பேர் தான் யூஸ் பண்றாங்க. உண்மையாவே இது ஒரு வேடிக்கையா தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா பிக் பாஸுமே எதுக்கு அலோவ் பண்றாருன்னா, அவங்க நேம சொன்னா தான் கன்டென்ட். ஏன்னா அது இல்லன்னா வேற எதுவுமே பேச முடியாது. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க 2 பேர விட்டுட்டா, இந்த 90 நாள்ல அவங்க பண்ண காரியங்கள தான் இப்ப பேசியிருக்காங்களே தவிர, இல்லன்னா வேற ஒண்ணுமே இல்ல அவங்கள விட்டுட்டா. ஸோ அதனால தான் வந்து சரி கன்டென்ட் நமக்கு இதுலேருந்து ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு, பிக் பாஸுமே அமைதியா இருக்காரு. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு டிஆர்பி. ஸோ அதுக்கு யார் நேம் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா முதல்ல இருந்த பிக் பாஸ்லாம் வேற மாரி இருந்தது. இப்ப இந்த சீசன்லாம் வந்து இந்த சீசன்லாம் ரொம்ப வொர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு தேவ, நீ யார் பேர் வேணா யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு தேவ டிஆர்பி ஏதாவது கன்டென்ட். ஸோ இத பேஸ் பண்ணி தான் அந்த டீம் உள்ள ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையாவே வந்து 50% நெகட்டிவா இருந்தா கூட 50% மேல வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அவங்களுக்கும் நெறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் மக்களே. நம்மகிட்டயே வந்து நெறைய பேர் கேட்டிருப்பீங்க. பார்வதிய வந்து இப்படி பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணாங்க. உண்மையாவே கெட்டத விட நல்லது தான் நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ உண்மையாவே மக்கள்ட்ட அவங்க எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்காங்கன்னு இதன் மூலம் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.